உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பாதை பணிகளை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு செய்து வருகிறார். அதனை பார்க்கலாம். கூடுதல் தகவலை செய்தியாளர் மீரான் வழங்க கேட்கலாம். வணக்கம் மீரான், அமைச்சருடைய ஆய்வு பணி குறித்த முழு விவரங்கள் மற்றும் கள தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை குரோம்பேட்டை பகுதியில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக பல ஆண்டுகளாக நீடித்து வரும் இந்த குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பாதை பணிகளை சற்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இந்த குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பாதை பணிகளானது 2010ஆம் ஆண்டே தொடங்கிய பணிகளாகும். இந்த குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையின் கிழக்கு பகுதியில் இருக்கின்ற ராதாநகர், ஜமீன் ராயப்பேட்டை, நெமிலிச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் வாகனங்களில் வருவது சிரமமாக இருப்பதால் சுரங்கப்பாதை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை எழுப்பப்பட்டு சுரங்கப்பாதை அமைக்கும் பணிகள் கடந்த திமுக ஆட்சியில் 2010 தொடங்கப்பட்டது. அதன் பிறகு வழக்குகள் உட்பட பல்வேறு காரணங்களால் இந்த பணிகள் நடைபெறாமல் இருந்தது. இந்த நிலையில் 2018ஆம் ஆண்டு பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து மீண்டும் பணிகள் தொடங்கியது. தற்போது அந்த பணிகளானது குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் முழுமையாக நிறைவடைந்து விட்டது. ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் அந்த பணிகளானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஜிஎஸ்டி சாலையை பொறுத்த வரைக்கும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இதன் காரணமாக ஏற்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இந்த சுரங்கப்பாதை பணிகள் அமைக்கும் பொழுது இந்த ஜிஎஸ்டி சாலையின் ஓரமாக மின்சார கேபிள்கள் சென்னை விமான நிலையத்திற்கு சென்றதன் காரணமாக பல மாதங்களாக இந்த பணிகளானது காலதாமதமானது. அந்த கேபிள்கள் மாற்றி அமைக்கும் பணிகள் நிறைவுற்ற பிறகு தற்போது இந்த ஜிஎஸ்டி சாலை பகுதியில் பெரும்பாலான பணிகள் நிறைவடைந்திருக்கிறது. இந்த நிலையில் இந்த பணிகளில் இந்த ரயில்வே பகுதியில் ரயில்வே கேபிள்களை மாற்றி அமைக்க வேண்டும். ரயில்வே கேபிளில் மாற்றி அமைத்த பிறகு அந்த நடை மேம்பாலத்தில் இருக்கின்ற அந்த தூண்களை அகற்ற வேண்டும் போன்ற பல்வேறு பணிகள் இன்னும் பாக்கி இருக்கிறது. அந்த பணிகள் நிறைவேறினால் மட்டுமே இந்த சுரங்கப்பாதை பணிகள் முழுமையாக நிறைவடையும் என்ற சூழ்நிலையில் இந்த பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று குரோம்பேட்டை பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தார்கள். இந்த நிலையில் தான் மறைமலை நகரில் அலுவலர்கள் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக வந்த தமிழக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தற்போது அந்த சுரங்கப்பாதை பணிகளை ஆய்வு செய்து வருகிறார். அவருடன் அமைச்சர் தாமு அன்பரசனும் வந்துகிறார். அந்த அதிலும் ஐஏஎஸ் அதிகாரிகள், செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அருண்ராஜ், தாம்பரம் மாநகராட்சி கமிஷனர் பாலச்சந்தர், திட்ட அமலாக்கத்துறை மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகள் தாரேஸ் அகமது, பிரதாப் உட்பட அதிகாரிகள் அவருடன் வந்தார்கள். இந்த சுரங்கப்பாதை பணிகள் தற்போது எத்தனை சதவீதம் நடைபெற்றிருக்கிறது என்ற விவரங்களை உதயநிதி ஸ்டாலின் அதிகாரிகளிடம் கேட்டிருந்தார். இந்த ரயில்வே துறை சார்பில் அந்த கேபிள்களை மாற்றி அமைக்கும் பணிகளுக்கு நெடுஞ்சாலைத்துறையிலிருந்து அவர்கள் அந்த டெபாசிட் அமௌண்ட் தொகையை ஏற்கனவே செலுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் இது தொடர்பாக அந்த பணிகளுக்கான டெண்டரும் விட்டுவிட்டார்கள். அந்த பணிகளை முடித்தால் மட்டுமே இந்த பகுதியில் சுரங்கப்பாதை பணிகளை விரைவாக முடிக்க முடியும் என்ற ஒரு தகவலை அதிகாரிகள் உதயநிதி ஸ்டாலினிடம் தெரிவித்தார். உடனடியாக ரயில்வே துறை அதிகாரிகளிடமும் அவர் நேரடியாக உதயநிதி ஸ்டாலின் கேட்டார். ஒரு மாதத்திற்குள் அந்த பணிகளை முடித்து விடுவதாக ரயில்வே அதிகாரிகள் உறுதியளித்தனர். அதன் பிறகு பணிகளை விரைவாக முடிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். தொடர்ந்து இந்த ஆய்வு பணிகளை முடித்துக் கொண்டு மறைமலை நகரில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சார்பில் நடைபெறுகின்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தற்போது கிளம்பி சென்றுள்ளார். நன்றி மீரான், உங்களுடைய கள தகவல்களுக்கு. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.